ஹலோ, வெல்கம் டு திகழ் கியூட்டி விலாக்ஸ். இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஹெல்த்தியாக குழந்தைக்கு வந்துட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன், 1/4 கப்பு ராகி ஃப்ளார் எடுத்துக்கிட்டேன். இதை ரெண்டுமே நல்லா சலித்து எடுத்துக்கணும். அந்த சலித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த திப்பைங்களாக இருக்கும். ஸோ அதை குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது வந்துட்டு சாஃப்டாக இருக்காது. ஸோ அதுக்காக நான் நல்லா சலித்து எடுத்துக்கிட்டேன். சலித்து எடுத்தோடனே பாருங்கள் அதுக்குள்ளார எவ்வளோ தூசி இருந்திருக்குன்னு. நல்லா சலிச்சுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு சால்ட்டு சேர்த்துக்கணும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கணும். இது வந்துட்டு குழந்தைக்கு தானே, ஏன் ஆப்ப சோடா சேர்க்குறீங்கன்ட்டு நினைக்காதீங்க. இது ஒரே ஒரு பிஞ்சு தான் நான் சேர்க்குறேனே. ஏன்னா வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு நமக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இது சேர்த்துக்கிட்டேன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரு கப்புக்கு வந்துட்டு 1/4 கப்பு வந்துட்டு 1/2 கப்பு வந்துட்டு ஜாகரி சேர்த்துருக்கேன். 5 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதில் வந்துட்டு 1/4 கப்பு வந்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா அதை பாகா எடுத்து வச்சுக்கணும். ஒரு 3 சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு நல்லா வேக வச்சுட்டு நல்லா மசித்து எடுத்துக்கிட்டேன். மசித்ததில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு பாலை சேர்த்து நல்லா அதை ப்யூரியாக நல்லா ஆக்கி வச்சுக்கணும். அதுக்குள்ளார சைட் பைலேயே வந்துட்டு அந்த பாகு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதை நல்லா சூடாகவே வடிகட்டி அந்த சக்கரவள்ளி கிழங்கு கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணேன்னா அந்த கட்டியாக இல்லாமல் நல்லா கிளியர் ஆகிட்டு வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இந்த கோதுமை மாவு இருக்குது இல்லைங்களா, அதில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டித்தன்மை இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு போல் நான் ரவை சேர்த்துக்கிட்டேன். ஏன் ரவை சேர்த்துக்கிட்டேன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நான் ரவை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 1/2 hour போல் நான் வச்சுட்டு ஊற்ற ஆரம்பிக்கலாம். ஒரு பணியாரக்கல்லில் நெய் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா குழந்தைக்குன்றபோது ஹெல்த்தியாக கொடுக்கணும் இல்லையா எல்லாமே, அதனால் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் சேர்த்துட்டு எல்லாத்துலேயுமே ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஊற்ற ஆரம்பிக்கும் போது நல்லாவே திக்காக இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சிம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா நீங்கள் விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகும். பெரியவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னிங்கன்னா நல்லா சிம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகும். நான் பாப்பாக்குன்றதுனால கொஞ்சம் சாஃப்டாகவே எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஹெல்தி அண்ட் நல்லாவே வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இதில் இல்லாத பொருளே இல்லை. பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பால் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், கோதுமை மாவு, சக்கரவள்ளி கிழங்கு, நாட்டு சக்கரை, ஜாகரி சேர்த்துருக்கோம். எல்லாமே ஹெல்த்தியும் கூட, வெயிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். வாங்க அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்களுக்கு ஸ்வீட்டே சுத்தமாக பிடிக்காது. என்னோடய பாப்பா ஸ்வீட்டுனாலே ஓடுவாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாலுமே சுத்தமாக குடிக்க மாட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறதுனால அவங்களுக்கு தெரியல, அதனால் அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போலாம். உங்கள் பாப்பாவும் சாப்பிட மாட்டாங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பாப்பா சாப்பிட்டுச்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.